அப்பாடா இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் நடந்த கான்ஃபிளிக்ட் வந்து நின்றுச்சு. ஐ மீன் 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற டென்ஷன் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. 2 நாட்டுக்கு நடுவில் நடக்கிற கான்ஃபிளிக்ட் நிப்பாட்டுறதுக்கு வந்து சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க. இந்த சீஸ் ஃபயர்ன்ற டெசிஷன் யார் எடுக்கிறதுனா டிஜிஎம்ஓ அண்ட் ட்ரை சர்வீஸ் 2 பேரும் மீட்டிங் சேர்ந்து தான் எடுப்பாங்க. டிஜிஎம்ஓன்றது வந்து ஜென்ரல் ஐ மீன் டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ். ட்ரை சர்வீஸில் வந்து 3 சர்வீஸும் கலந்துருக்கும், மிலிட்ரி, ஆர்மி அண்ட் நேவி. தி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பிளானிங்க்கும் அதுக்கப்புறம் பார்டர் ஆப்ரேஷனுக்கு. நம்ம இந்தியாவில் இந்த டிஜிஎம்ஓன்ற பொசிஷனை வந்து யாரும் ஹெல்ப் பண்ணி வச்சிருக்காங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காயும், அதே நேரத்தில் பாகிஸ்தானோட டிஜிஎம்ஓ யார் பார்த்தீங்கன்னா காசிஃப் அப்துல்லா. சீஸ் ஃபயர்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோ அந்த கண்ட்ரியோட 2 டிஜிஎம்ஓஸும் ஃபோன் த்ரூவோ இல்லை மெயில் த்ரூவோ பேசி அவங்க தான் அதுக்கப்புறம் தான் டிசிஷன் எடுப்பாங்க. இப்போ 2 கண்ட்ரிக்கு நடுவில் வந்து ஒரு டென்ஷன் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிஜிஎம்ஓஸ் தாங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பர்சனா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பார்டர் ஆப்ரேஷன்ஸை வந்து பாத்துக்கிற மெயினான பர்சனா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த டிஜிஎம்ஓன்றவர் வந்து ட்ரஸ்டட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆயிடுவாரு. எப்படின்னா இவங்க கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கலாம், இவங்க வந்து டக்குன்னு குயிக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அதே நேரத்துல டெக்னிக்கல் மிலிட்ரி இஷ்யூ வராம இருக்கிறதுக்கும் இவங்க தான் பார்த்துப்பாங்க. இப்போ ட்ரூப்ஸோட மூவ்மெண்ட் கவனிக்கிறதுக்கு, அதே நேரத்தில் யாராச்சும் சீஸ் ஃபயரை வந்து வயலேஷன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து ஃபுல் கான்டாக்ட் ஐ மீன் ஃபோக்கல் கான்டாக்ட் பாயிண்டா இருப்பாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.